4 முழம் 5 முழம் பூ பூக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட். இவ்வளோ பூ பூத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மாடி மேலே இந்த கண்குள்ளா காட்சியை பாருங்கள், எவ்வளோ பூத்து குலுங்குதுன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் நான் போடுற உரங்கள் தான். டைமுக்கு கரெக்ட் டைமுக்கு என்னென்ன உரங்கள் போடணும், என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி தண்ணி ஊற்றணும், கரெக்டாக பராமரித்தா இந்த மாதிரி பூ பூக்கும் உங்களோட மாடி தோட்டத்துலேயும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் இவ்வளோ பூ பூத்துருக்குங்களா? பூத்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி என்னோடய மாடி தோட்டம்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதையும் பறிக்கலாம். இப்போ மாடியில் பறிக்கலாம் பூவு. அவ்வளோ கஷ்டப்பட்டு உரங்கள்லாம் ரெடி பண்ணி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெடி பண்ணி போடுற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இது மாதிரி கண்டிப்பாக பூத்து குலுங்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு முறையும் உங்களுக்கு காட்டுறேன் இல்லைங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி அவங்க அந்த மாதிரி வந்து போகிறதுனால நம்ம அவங்களுக்கு நல்லா படையல் எல்லாம் செஞ்சு படைச்சோம்னா அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்களாம். அப்படி இல்லை, அவங்க நீங்கள் அதான் சபிச்சிட்டு போயிடுவாங்களாம். வந்து நான் பசியோடு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து உங்களை நமக்காக போய் எந்த கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நமக்கு எதுனா கஷ்டம்னா அவங்க முன்னோர்கள் போய் நம்ம அவங்க அந்த அந்த கடவுள்கிட்ட போய் கேட்பாங்களாம் மடிப்பிச்சு, நீங்கள் வந்து என் குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அதனால் நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்ணும். கண்டிப்பாக 5 இலையை போட்டு சாமி கும்பிட்டோம்னா தான் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமலும் இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்னா, காயிற வெயிலுக்கு வெயில் அரும்பு சொன்னோம் இல்லைங்களா, 9 அரும்பு அடுத்து நாள் பார்த்தா 11 அரும்பு இருந்தது இல்லையா, அது எல்லாம் மலர்ந்துட்டுருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 அரும்பு வந்திருக்கு. இன்னும் ஒரு 1 2 அறுத்துட்டேன், கட் பண்ணிட்டேன். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இதுலேயே கத்திரி செடியும் வச்சுருக்கேன். தண்ணி காலையில் ஊற்றாத போடு இந்த பூவே அப்படியே வாடிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த செடி தான் அப்படியே வாடி போயிடுது. இந்த பூவும் இப்போ தான் வச்சுருக்கேன். எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, செம்மையாக வருது பாருங்கள். இது பாருங்கள், ஒரே செடியிலேயே எத்தனை 7 பூ பூத்து 7 அரும்பு இருக்குது. எல்லாம் இங்கேயே வச்சுருக்கு பாருங்கள். இந்த செடியெல்லாம் பாருங்கள் வெயிலுக்கு கருகுது. இனிமே இது வந்து வெயில் தாங்கி இந்த மல்லி வையுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாடி மேலே, அது வந்து தாங்கும் வெயிலுக்கு. மற்ற செடிங்கள்லாம் அந்த அளவுக்கு தாங்காது. மல்லி ரோஸ் வந்து நல்லா தாங்குது, வெயில் தாங்கி இவ்வளோ பூ பூக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. நம்ம கிளைமேட்டுக்கு இப்போ இருக்கிற வெயிலுக்கு இந்த அளவு பூ பூக்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா. இது மாதிரி நீங்களும் மாடி தோட்டம் மாடி மேலே செடி வைங்க, இந்த மாதிரி பூக்கிற அளவுக்கு செடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை
ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.